இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனி நாமத்தில் அன்பான நல்வாழ்த்துக்கள். இந்த தவக்காலம் உங்கள் வாழ்வின் வசந்தங்களை கொண்டு வருகின்ற இனிய காலமாய், அற்புதமான அருள்மிகுந்த காலமாய் அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒப்புரவே நல்லுறவு என்ற இந்த பார்வையில் இன்றைய நாளில் பாவம் என்பது என்ன, பாவத்தை எப்படி விட்டுவிடுவது, அருள்வாழ்வுக்கு எப்படி திருந்தி வருகிறது, தனிப்பட்ட மனித வாழ்வில் மனமாற்றம் என்பது என்ன என்பதை பற்றிய சிறிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14, 15 தேதிகளில் திருத்தந்தை சிலே, பெரு ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தார். நாடு முழுவதும் திருத்தந்தையின் வருகைக்காக தயாரித்து கொண்டிருந்தது. அந்த வகையில் வெர்ஜின் தே ஃபாத்திமா என்கின்ற சிறைச்சாலை கைதிகளும் தங்களை தாங்களே திருத்தந்தையின் வருகைக்காக தயாரித்தார்கள். எப்படி தயாரித்தார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 3 லட்சம் ஜெபமாலைகளை தயாரித்து திருத்தந்தையின் ஆசிரியருக்காக வைத்தார்கள். திருத்தந்தை அவற்றை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுக்க அவர்கள் வழிவகை செய்தார்கள். 3 லட்சம் ஜெபமாலைகளை கைதிகள் எல்லாம் ஒன்றாய் கூடி தயாரித்த அந்த செயல் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்தது. ஒரு சிறைச்சாலை கைதி பத்திரிகையாளரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவர் சொன்னார், நாங்கள் கைதிகள் தான், மறக்கப்பட்டவர்கள் தான், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான், தண்டனைக்கு உள்ளானவர்கள் தான். ஆனாலும் அன்னையின் மீது கொண்ட பக்தியினாலும் திருத்தந்தையின் மீது கொண்ட அன்பினாலும் இந்த ஜெபமாலை செய்யும் பணியிலே மகிழ்ச்சியோடு ஈடுபட்டோம். செய்யும் பொழுது எங்களுக்குள்ளாக ஒரு புத்து உணர்ச்சியும் புத்து எழுச்சியும் வந்தது. ஒரு நல்ல காரியத்திற்கு நாங்கள் பயன்படுகிறோமோ என்ற உணர்வு எங்களை வெகுவாய் ஆறுதல் படுத்தியது என்று மகிழ்ச்சி தந்தும் அவர் சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து பார்த்து செய்து ஆண்டவரோடு ஐக்கியமாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது மனமாற்றத்திற்கு நமக்கு வழியாய் இருக்கும். நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் உணர்ந்து பார்த்து ஆண்டிடம் திரும்பி வருகிறோம் என்ற நிலையோடு நாம் செய்யும் பொழுது அந்த மனமாற்றத்திற்கு அது வழிகொள்கிறது என்று சொன்னால் துளியும் மிகை கிடையாது. அன்புக்குரியவர்களே, பாவம் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை முதலில் பார்ப்போம். எபிரேய மொழியிலே பாவம் என்பதற்கு அவோன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அவோன் என்று சொன்னால் அழுக்கு, கரை, விடாப்பிடியாய் ஆடையிலே படிந்திருக்கிற ஒரு கரை. ஒரு முறை காலை திருப்பலிக்கு அங்கேயே போட்டுக்கொண்டு நான் ஆலயம் நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். வழியில் போய் கொண்டிருந்த ஒரு அம்மா பக்கத்தில் அவசரமாய் வந்தார்கள். ஃபாதர் என்று சொன்னார்கள். தயங்கியபடியே என்னை பார்த்து, ஃபாதர் அங்கேயில சட்னி கரை இருக்குதுங்க ஃபாதர், பெருசா இருக்குது என்று சொன்னார்கள். நான் குனிந்து பார்த்த பொழுதுதான் இரவு சாப்பிடும் பொழுது சட்னி அங்கே விழுந்து அந்த அங்கி கரையாய் இருந்தது. நான் துணுக்குற்று போனேன். ஐயோ, நல்ல அங்கியில் இப்படி ஆகிவிட்டதே என்று கையில் மறைத்தபடியே மீண்டும் அறை வீட்டுக்கு சென்று அங்கியை மாற்றிக்கொண்டு திருப்பலிக்கு வந்தேன். சில சமயத்தில் அங்கியில் இருக்கிற ஒரு சிறிய கரை மனம் துணுக்குறச் செய்கிறது, நம்மை அவமானத்திற்கு உள்ளாக்குறது. அதை போலவே ஆன்மீக வாழ்க்கையில் வருகின்ற கரை நம்மை பெரிதாய் காயப்படுத்துகிறது. ஆண்டவர் முன்பாகவும் மனிதர் முன்பாகவும் அவமானப்பட்டு கிடக்கிறோம் என்பது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு செயல். அன்புக்குரியவர்களே, ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாவத்தை நோய் என்று சொல்கிறது. பாவம் என்பது நோயாக இருக்கிறது. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை உங்கள் உடல்களெல்லாம் புண்கள், சீல் பிதுக்கப்படவில்லை, புண்கள் ஆற்றப்படவில்லை, எண்ணெய் வார்க்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை. உங்கள் உள்ளமெல்லாம் தளர்ந்து போய் இருக்கிறது, இதயமெல்லாம் கன்றி போன வடுக்கள், அங்கே நலமே இல்லை என்று இறைவாக்கு புத்தகம் அழகாய் சொல்கிறது. ஆம், பாவம் என்பது ஒரு வகையில் நோய். நம்மை கட்டி போடுகிற, உடைத்து விடுகிற, நம்மை சிதறடித்து விடுகிற, நம்முடைய உள்ளத்தை தளர்ச்சிக்கு உள்ளாக்குகிற ஒரு கொடுமையான ஒரு நோய். பாவம் என்பது இந்த நோய்க்குள்ளாய் அகப்படும் பொழுது அங்கே அருளோ, மகிழ்ச்சியோ, சமாதானமோ, சந்தோஷமோ இல்லாத நிலையில் நாம் தவறிப்போகிறோம். அன்புக்குரியவர்களே, எரேமியா இறைவாக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இன்னும் ஒரு அழகான உவமையை பாவத்திற்கு ஒப்பீடாக சுட்டி காட்டுகிறது. முற்றிடும் நல்ல தரமான கிளையில் நின்று நான் திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன், நீயோ தரங்கெட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி என்று நம்மை பார்த்து கேட்கிறது. ஆண்டவர் அருள் வாழ்விற்கும் கனிமிகுந்த வாழ்விற்கும் நம்மை அழைத்துள்ளார். நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய மகிழ்ச்சியை கொடுத்து நம்மை பலப்படுத்தினார். ஆனால் நாமோ முற்றிலும் தரங்கெட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறி கசப்பான துறப்பு மிகுந்த கனிகளை தருகிற செடியாய் மாறி போயிருக்கிறோம். இதுவும் பாவத்தின் நிலைத்தான். லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு அழகான பாவம் பற்றிய உவமையை காண்கிறோம். திராட்சை தோட்ட உரிமையாளர் ஒருவர் திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறார். அங்கே கனி இல்லாமல் தவித்து போகிறார். 3 ஆண்டுகளாக நான் வந்து கனியை தேடுகிறேன், ஒன்றுமில்லை. ஏன் இது வீணாக இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது? வெட்டிவிடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, பாவம் என்பது கனியற்ற தன்மை, கனி இல்லாமல் தரங்கெட்டு போன காட்டு திராட்சையாய் மாறிப்போன ஒரு நிலை என்பதுதான் பாவத்தின் நிலையை விவிலியம் அழகாய் விளக்கி காட்டுகிறது.
பாவம் என்பது ஆண்டவரை அறியாத நிலை என்றும் விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 1-2 வசனங்களிலே இன்னும் ஒரு உண்மையை நாம் காண்கிறோம். காளை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை அறிந்து கொள்கிறது. கழுதை தன் தலைவனுடைய கொட்டகையை அறிந்து கொள்கிறது. ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. மீண்டுமாய் நான் பிள்ளைகளை வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள் என்று அந்த வசனம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பாவம் என்பது ஆண்டவரை அறியாத நிலை. எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு கிருபை, எவ்வளவு கணக்கில்லாத கொடைகள், இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகும் இந்த கொடைகளின் ஊற்றாகிய ஆண்டவரை மறந்து வாழ்கிற நிலைதான் உண்மையான பாவநிலையாகும். ஆண்டவரை மறந்து வாழ்கிற நிலை பாவநிலை என்பதை விவிலியம் அழகாய் அழுத்தம் திருத்தமாய் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மீண்டுமாய் பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள். ஆண்டவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்கள். இது பாவத்தின் பல்வேறு தன்மைகளை நாம் இப்பொழுது பார்த்தோம். பாவம் என்பது ஒரு கரை, பாவம் என்பது நோய், பாவம் என்பது கனியில்லாத நிலை, பாவம் என்பது ஆண்டவரை அறியாத நிலை என்று பல்வேறு நிலைகளை உணர்ந்து பார்த்தோம். இப்பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த பாவ நிலையிலிருந்து எப்படி நாம் உணர்ந்து வாழ்வது, எப்படி திருந்தி வாழ்வது என்கின்ற சிறிய செய்தியை இப்பொழுது நாம் பார்ப்போம். பர்சனல் கன்வர்ஷன் இஸ் ரியலைசிங் ஒன்ஸ் ஃபேக்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தனி மனித மனமாற்றம் என்பது ஒருவரின் போலித்தன்மையை உணர்ந்து கொள்வது, அறிந்து திருந்தி வாழ்வது என்று சொல்வார்கள். பல சமயத்தில் நமக்கு நாமே முகமூடிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நமக்கு நாமே பல முகங்களை வைத்து வாழ்கிறோம். ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு வாழ்கிற வாழ்க்கை உண்மையான மனமாற்றத்தின் வாழ்க்கை அல்ல. மாறாக தெளிந்த மனதோடு அன்பு பாராட்டுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. நாம் வாழும் வாழ்வின் போலித்தனங்களை அகற்ற உண்மையான மனமாற்றம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சில சமயத்தில் ஆலயத்தில் ஒரு வாழ்க்கையும் அன்றாட வாழ்வில் ஒரு வாழ்க்கையுமாக இரு வாழ்க்கை வாழ்கிற தன்மையும் உண்மையான மனமாற்றத்தின் அடையாளமாக அமையாது. மாறாக ஆலயத்தில் எப்படி ஆண்டவரை தொழுது ஆண்டவரோடு ஐக்கியமாகிறோமோ அதே அன்புறவில் அயலாரோடும் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதே போலவே ஆண்டவரோடு ஒன்றித்து இறைவார்த்தையை வாசித்து அன்றாட திருப்பலியில் பங்கேற்று பக்தி முயற்சிகளில் செழித்து சிறக்கிற நாம் நீதி நெறிகளிலும் உண்மையான அன்பு பாராட்டுதலிலும் சிறந்து விளங்க அழைக்கப்படுகிறோம். உண்மையான மனமாற்றம் என்பது நம்முடைய போலித்தனங்களிலிருந்து மீண்டு வருவது என்பதை மீண்டும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்ப ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான பெண்ணை நாம் சந்திக்கிறோம். அந்த பெண் சீக்கார் என்ற ஊரை சார்ந்தவர், சமாரிய பெண். நண்பகலில் தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு அருகே வருகிறார். நண்பகலில் அந்த பெண் வந்த பொழுதும் ஆண்டவர் அவரை தேடி போகிறார். நண்பகலில் யாராவது தண்ணீர் எடுக்க வருவார்களா? ஆம், அந்த பெண்ணுடைய பாவ வாழ்க்கை மிக மோசமாய் இருந்தது. யார் கண்களுக்கும் அகப்படக்கூடாது என்று அவள் எண்ணி கடுமையான சுட்டிருக்கும் வெயிலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தனியே வந்து தண்ணீர் எடுக்க அவள் வருகிறாள். இயேசு ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். முதலில் இயேசு ஆண்டவர் அந்த பெண்ணிடம் தண்ணீர் கேட்கிறார். அந்த பெண்ணோ, ஐயா, நீரோ யூதரர், நானோ சமாரியர், என்னிடம் தண்ணீர் கேட்பது எப்படி? யூதரும் சமாரியரும் உறவு கொள்வதோ உரையாடுவதோ கிடையாது என்று உரையாடலை ஆரம்பிக்கிறார். பேச 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 அவர் வாழ்வில் ஒரு உள்ளுளி பயணத்தை மேற்கொள்கிறார். an introspective life. அவள் வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நடந்து போய் அவளை யார் என்று அவளுக்கு சுட்டி காட்டுகிறார். உன் கணவனை அழைத்து வா என்று ஒரு கட்டத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, எனக்கு கணவன் யாரும் இல்லையே என்று அந்த பெண் பதில் சொல்லுகிறாள். இயேசு ஆண்டவர் சொல்கிறார், ஆம், உனக்கு 5 கணவன்கள் இருப்பார்கள், இப்பொழுது இருப்பவர் கூட உன் கணவன் அல்லவா என்று அவர் சொல்லும் பொழுது அந்த பெண் உண்மையை உணர்ந்து கொள்கிறாள். தான் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை அறியாது, தெரியாது, புரியாது அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இயேசு ஆண்டவர் என்ற உண்மையான ஒளியின் முன் தன் வாழ்க்கையை அவள் புரிந்து கொள்கிறாள், உணர்ந்து கொள்கிறாள். என்னவாகிறது? இயேசுவை மெஸ்ஸியாவாகவும் இறைவாக்குனராகவும் கண்டுகொண்டு ஆண்டவரினுடைய மனிதராக அவர்கள் ஐக்கியப்பட்டு தன் வாழ்வை புதுப்பித்துக் கொள்கிறாள். இயேசுவிடமிருந்து அவள் புறப்பட்டு போய் ஊருக்கு சென்று நற்செய்தி அறிவித்து எல்லாரையும் அழைத்து வந்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள அவள் வழிவகை செய்கிறாள். ஆம் அன்புக்குரியவர்களே, உண்மையான மனமாற்றத்திற்கு இந்த பெண் ஒரு அழகான சாட்சி. தான் வாழ்கின்ற வாழ்க்கையின் நிலை என்ன என்பதை அவள் அறியாமல் இருந்தாள். இயேசு என்கின்ற உண்மையான ஒளிக்கு முன்பாய் வந்தபொழுது தன் வாழ்க்கையை அவள் உணர்ந்து கொண்டாள். தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள். தான் மாறியது மட்டுமல்லாமல் தன் வழியாய் ஊர் முழுக்க வெளிச்சம் பெற அவள் உதவி செய்கிறாள். இதுதான் தனி மனித மனமாற்றத்திலிருந்து பொது வாழ்க்கைக்கு நம்மை அழைத்துச் செல்கிற ஒரு இனிய பயணத்தினுடைய கதை. அன்றாட வாழ்க்கையில் கூட நாம் அப்படித்தான் இயேசுவை அணுகி வரவும் நம் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய மனமாற்றம் என்பது நமக்கு உள்ளுக்குள்ளாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சில சமயத்தில் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வோம், ஆனாலும் வாழ்க்கையில் மாற்றம் என்பது இருக்காது.
வீட்டிலே ஒற்றடை அடிப்போம். ஒற்றடை அடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். குச்சை வைத்து கஷ்டப்பட்டு ஒற்றடை அடிக்கும் பொழுது வீடு சுத்தமாகும். ஒற்றடை அடிப்பதோடு நின்றுவிட்டால் அந்த வீடு முழுமையாய் சுத்தமாகாது. மாறாக ஒற்றடை பூச்சியையும் கண்டுபிடித்து அந்த சிலந்தி பூச்சியை கொன்றுவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னும் சில நாட்களில் அந்த பூச்சி மேலே போகும், மீண்டும் கூடு கட்டும், மீண்டும் வீட்டை அசுத்தப்படுத்தும். ஆம் அன்புக்குரியவர்களே, பாவத்தை விட்டுவிடுவது மட்டுமல்ல, பாவத்தின் மூல காரணங்களையும் வேர்களையும் கண்டறிந்து அவற்றை அறுத்தறிவதும் உண்மையான மனமாற்றத்திற்கு வழிகோடுகின்ற அற்புதமான ஒரு செயலாகும். என் அன்புக்குரியவர்களே, உண்மையான மனமாற்றம் நம்முடைய போனித்தலங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருகிற அற்புதமான செயல் என்று சொன்னேன். அதற்கு இன்னும் ஒரு அழகான உதாரணத்தை விவிலியத்திலே நாம் காண்கிறோம். திருத்தூதர் பணிநூல் 8ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே ஒரு மனிதரை நாம் சந்திக்கிறோம். அவர் அந்தியோக்கு நகர சீமோன் என்கிறவர். அவர் மனம் மாறி ஆண்டவரில் ஞானஸ்நானம் பெற்றார். புது வாழ்வு வாழ தடைப்பட்டார். அந்த சமயத்தில் திருத்தூதர்கள் ஜெபித்து கரங்களை விரிக்கின்ற பொழுது மக்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்வதை அவர் கண்டார். அவருக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி. நாமும் தானே இந்த நெறிக்கு வந்திருக்கிறோம், நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று அவர் உள்ளத்திற்குள்ளாக ஒரு தவிப்பு. திருத்தூதர்களிடம் சென்று பணத்தை அவர் கொடுத்தார். ஐயா, இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நானும் யார் மீதெல்லாம் கரங்களை விரிக்கிறேனோ அவர்களும் தூய ஆவி பெற்றுக்கொள்ளும்படியான வரத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கடவுளுடைய கொடையை பணத்தினால் பெற்றுக்கொள்ள அவர் முந்தி போகிறார். சீடருடைய கோபத்திற்கு அவர் உள்ளாகிறார், மனம் மாறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, சில சமயத்தில் நாம் மனம் மாறினோம் என்று பெயருக்களவில் சொல்லும் பொழுது அதில் உண்மையான மாற்றம் வருவது கிடையாது. நம்முடைய மனமாற்றம் செயல் சார்ந்ததாக உள்ளுக்குள்ளாய் ஊடுருவி போவதாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மன மாற்றம் மட்டும்தான் நம்மை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. தனி மனித மனமாற்றத்திற்கு தடையாக இருப்பது நமது ஈகோவாக இருக்கலாம். பல சமயத்தில் நாம் என்கின்ற எண்ணம் நம்முடைய கண்களை மறைத்துக் கொள்கிறது. முழுக்க முழுக்க நாம நம்மை செயல்களிலும் சிந்தனைகளிலும் முடிவுகளிலும் வைக்கும் பொழுது, நம்மை தாண்டி ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வராத பொழுது நமக்குள்ளாய் மனமாற்றமோ உண்மையான அன்பு செயலோ பிறப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் எதற்கெடுத்தாலும் ஐநோ என்று சொல்வார். எனக்கு தெரியும் என்று சொல்வார். எல்லாம் தெரிந்தது போலவே அவர் பேசுவார். பல சமயத்தில் அவரிடம் பேசுவதற்கே நண்பர்கள் பயப்பட்டார்கள். எல்லாம் தெரிந்தது போலவும் எல்லாம் அவரே அறிந்ததுதான் என்பது போலவும் அவர் பேசியதால் நண்பர்களை இழந்து தன்மையில் அவர் தவிக்க நேரிட்டது. நான் தனித்து போய் கிடக்கிறேனே என்று அங்கலாய்த்துக் கொள்வார். ஆம் அன்புக்குரியவர்களே, நமது ஈகோ நமது கண்களை மறைக்கும் பொழுது நமக்குள்ளாய் உண்மையான ஞானம் பிறப்பது கிடையாது. ஈகோ தன்மையினாலே, நம்முடைய அகங்காரத்தினாலே, நான் என்கின்ற எண்ணத்தினாலே நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதும், நம்மை அருள்வாழ்விலிருந்து வெட்டி எறியப்படுவதும் நம்முடைய பாவத்தினுடைய தன்மையின் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு சகோதரர் ஒருவர் இருந்தார். எல்லா ஜபக்கூடங்களுக்கும் போவார். எல்லா ஜபங்களிலும் பக்தியோடு பங்கேற்பார். வார்த்தைக்கு வார்த்தை அல்லேலூயா சொல்லுவார். வார்த்தைக்கு வார்த்தை பிரைஸ் லார்ட் என்று சொல்வார். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, நான் தவறாக சொல்லவில்லை. கூசாமல் பொய் சொல்வார். சில சமயத்தில் திருட்டு பழக்கங்களும் உண்டு. இப்படிப்பட்ட நிகழ்வு நமக்குள்ளாய் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது? நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் சிறிதும் அர்த்தமில்லாத ஒரு நிலையாகத்தானே இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி ஒருவர் இருந்தார். அவருக்கு சண்டைக்கார பாட்டி என்று பெயர். எல்லாரிடமும் சண்டை போடுவார். சண்டை போடும் பொழுது உச்ச தொனியில் கத்தி காட்டு கூச்சல் போட்டு கூட்டத்தை கூட்டி தான் யாரிடம் சண்டை போடுகிறோமோ அவர்களை அவமானப்படுத்துவார். ஒரு முறை சனிக்கிழமை மாலை திருப்பலி முடிந்து பாவசனெல்லாம் முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். இந்த பாட்டி இன்னொரு பாட்டியோடு சண்டை போட்டு கொண்டிருந்தார். இந்த சண்டைக்கார பாட்டி உரும்புகிறார், இந்த பக்கம் பார்க்கிறார், அந்த பக்கம் பார்க்கிறார். வாய் திறந்து சண்டை எதுவும் போடவில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சண்டையெல்லாம் முடிந்து அவர்கள் வீடு திரும்பிட்டார்கள். அந்த பாட்டியை பார்த்து சொன்னேன், என்ன ஆயா, அந்த ஆயா பயங்கரமாக உன்னை பார்த்து திட்டுது, நீ வாய் திறந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறியே என்று அந்த பாட்டியை பார்த்து நான் கேட்டேன். அப்பொழுது அந்த பாட்டி சொன்னார், தம்பி, இப்போ தான் பூசை கண்டு பாசனம் பண்ணிட்டு வந்துக்கிறேன், நாளை காலையில் நன்மை வாங்கிட்டு அந்த பாட்டியை பார்த்துக்கிறேன் என்று அவர் பொறுமிக்கொண்டே சொன்னார். அன்புக்குரியவர்களே, சில சமயத்தில் நாம் வழிபடுகின்ற வழிபாட்டிற்கும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் காத தூர வித்தியாசம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடைவெளி இருக்கும் பொழுது உண்மையான மனமாற்றம் என்பது அங்கே செயல்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டுடைய அருளை செயல்பட விடாமல் தடுக்கிறோம். நம்முடைய பாவ பழக்க வழக்குகளினாலும் மனமாற விரும்பாத நிலைகளினாலும் நாம் அருள் வாழ்வை இழந்து போகிறோம் என்பதுதான் உண்மை. நம்மை அறிந்த உண்மையான நபர் யார் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நாம் தான். நம்மை முழுவதும் முற்றிலும் அறிந்த தெரிந்த உண்மையான நபர் நாம் தான். நமக்கு நாமே நாம் உண்மையாக இல்லை என்று சொல்லும் பொழுது மனமாற்றம் அங்கே எப்படி செயல்படும்? நம்மை முழுமையாக அறிந்து நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள விவிலியம் நம்மை அழைக்கிறது. ஊதாரி மைந்தனுடைய ஓமையில் நாம் காண்கிறது தான். ஊதாரி மைந்தன் தன் நிலையை உணர்ந்து கொண்டான், தன் நிலையை ஏற்றுக்கொண்டான், தன் நிலையை அறிக்கை செய்தான்.
இந்த மூன்றும் உண்மையான மனமாற்றத்தினுடைய அற்புதமான வழிகளாக அமைகிறது. நம்மை நாமே உணர்கின்ற பொழுது சக்கேயுவிற்கு எல்லாம் இருந்தது, செல்வம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளாக ஆண்டவரோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை இல்லையே என்கின்ற அங்கலாய்ப்பு இருந்தது. தன் நிலையை அவன் உணர்ந்து கொண்டான். சமாரிய பெண் கூட தன் நிலையை உணர்ந்தவுடன் அந்த நிலையை விட்டு திரும்பி வர அவள் முயற்சி செய்கிறாள். பாவியான பெண் கூட அப்படித்தான். தன் பாவ நிலையை உணர்ந்தவுடன் ஆண்டிடம் திரும்பி வர அவளுக்குள்ளாய் மனம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்குள்ளாக வருகின்ற பொழுது மனமாற்றத்திற்கு அது வழியாய் மாறுகிறது. நம்மை நாமே உணர்ந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்மை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது? நம்முடைய அன்றாட திருப்பலியும் இறை வார்த்தை வாசிப்பும் நல்ல பாவசியத்தனமும் நம்மை உணர்ந்து கொள்ளவும் நம்மை அறிக்கையிடவும் அழைப்பு விடுக்கிறது. கல்வாரி மலையிலே கல்வர்களின் மத்தியிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். இடப்புறமும் வலப்புறமும் கல்வர் இருவர் இருக்கிறார்கள். அவற்றிலே ஒரு கல்வன் இயேசுவை பார்த்து சொல்வான், ஆண்டவரே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் என்று மன்றாட்டை வைக்கிறான். பாவியான அந்த கல்வன் செய்கின்ற பாவ அறிக்கை அவனுக்கு ஆண்டவருடைய விண்ணரசிலே இடத்தை பெற்றுத் தருகிறது. ஆம், அவன் தன் நிலையை உணர்ந்தான், தான் யாருன்பாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தான், பாவ அறிக்கை செய்கிறான், மனமாற்றத்திற்குள்ளாய் தன்னை உட்படுத்திக் கொள்கிறான். ஆண்டவரும் அவனை நினைவு கூர்ந்து அழகான ஒரு அற்புத மொழியை சொல்கிறார். இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்ற அற்புத மொழிகளின் பாத்திரக்காரனாய் அவன் மாறுகிறான். ஆம் அன்புக்குரியர்களே, நம்மை நாமே உணர்வதும் நம்மை நாமே ஏற்றுக்கொள்வதும் நம்மை நாமே அறிக்கை செய்வதும் தனி மனித மனமாற்றத்தினுடைய 3 முக்கியமான கட்டங்கள். இவற்றை நாம் உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது உண்மையான அருள்வாழ்வு நமக்குள்ளாய் பொங்கி பாயும். சில சமயத்தில் நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது, நம்மை நாமே உணராத பொழுது பாவத்தினுடைய தன்மை நமக்குள்ளாய் ஆலமரமாய் விருட்சமாய் பெரிதாகிறது என்பது உண்மை. அடையாளம் தெரியாத சபக்குழி போலவும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போலவும் வாழ்கிற வாழ்க்கை உண்மையான மனமாற்றத்திற்கு நம்மை அழைத்து செல்லாது. ஒரு சகோதரியை திருப்பலி முடிந்த பிறகு நான் சந்தித்தேன். அவள் கண்ணீரோடு கரங்களை பற்றி கொண்டு சொன்னாள், சாமி, குடிகாரங்களோட கூட குடும்பம் நடத்திடலாம், கோபக்காரங்களோட குடும்பம் நடத்த முடியாது என்று அவள் சொன்னாள். எவ்வளவு காயப்பட்ட அர்த்தமுள்ள வார்த்தைகள் அது. ஆம் அன்புக்குரியர்களே, பல சமயத்தில் நம்முடைய கோபம், நம்மை அறியாமலே பொத்துக்கொடுகின்ற கோபம் பலரை குத்தி கிழிக்கிறது, ரணப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது. சுடு சொற்களினாலே மற்றவரை நாம் அவமானப்படுத்துகிறோம், கூனி குறுக வைக்கிறோம். வள்ளுவர் கூட சொல்லுவார், ஒருவரை தீயினால் சுட்டால் கூட அந்த புண் ஆறிவிடும், ஆனால் கொடுமையான வார்த்தைகளினால் சுட்டோம் என்று சொன்னால் அது ஆறாத வடுவாய் மாறிவிடும் என்று சொல்கிறார். நம்முடைய கடுமையான சொற்கள், கோபத்தின் சொற்கள் மற்றவர்களை குத்தி கிழித்து நம்மை அருள் வாழ்வுக்கும் உறவு வாழ்க்கைக்கும் தடையாக அமைகிறது. இதை நாம் உணர்கிறோமா? இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் சிலர் நினைப்பார்கள், தப்பித்தால் தப்பில்லை என்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். தாம் செய்த தவறு யாருக்கும் தெரியாவிட்டால் அது தவறே இல்லை என்பது போல் அவர்கள் வாழ்வார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான மனநிலை இது! எவ்வளவு ஒரு பாரமுகமான ஒரு மனநிலை இது! ஆண்டவரையும் அயலாரையும் ஒரு சேர ஏமாற்றுகின்ற ஒரு மனநிலை ஒருபோதும் அருள் வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லவே செல்லாது. மாறாக அயலார் முன்பாகவும் ஆண்டவர் முன்பாகவும் வெளிப்படையாக நம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல மனநிலை மட்டுமே நம்மை அருள் வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு விவிலிய வார்த்தைகளின் பின்னணியிலே பாவம் என்றால் என்ன, பாவத்தின் தன்மைகள் என்ன, தனி மனித வாழ்வில் பாவம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம். அத்தோடு கூட தனி மனித மனமாற்றம் எந்தெந்த இடங்களெல்லாம் தேவைப்படுகிறது என்பதையும் சிந்தித்து பார்த்தோம். இது நான் சொன்ன உதாரணங்கள் சின்ன சின்ன உதாரணங்கள், சில உதாரணங்கள். பல்வேறு வாழ்க்கை நிகழ்வுகளும் இருக்கிறது. அதை உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன். மிக முக்கியமான ஒன்று, மனமாற்றத்திற்கும் தனி மனித மனமாற்றத்திற்கும் இன்னும் ஒரு நல்ல காரியம் நமக்கு உதவி செய்கிறது. அது நன்றியுள்ள நல்லுணர்வு. ஆம், கடந்த காலத்தை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம் என்பது உண்மை. லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை சந்திக்கிறோம். 10 தொழுநோயாளிகள் தூரம் நின்று, இயேசுவே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூவி அழைக்கிறார்கள். இயேசுவும் அவர்களை குருக்களிடம் போய் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். போகும் வழியிலேயே 10 பேரும் குணமடைந்தார்கள். அவர்கள் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து நன்றி செலுத்துகிறான். இயேசு அழகாய் சொல்லுவார், 10 பேர் குணமடையவில்லையா? திரும்பி வந்து நன்றி சொல்ல இந்த ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்பார். ஆம் அன்புக்குரியவர்களே, நன்றியுள்ள நல்ல மனது நமக்குள்ளாய் நல்ல கனிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. நன்றியுள்ள நல்ல மனது நம்மை கடந்த காலத்தை மகிழ்ச்சியோடு உற்று பார்க்கவும் ஆண்டுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளவும் நமக்கு வழிவகை செய்கிறது. அதே போன்ற உணர்வோடு நாம் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கவும் நமக்கு உதவி செய்கிறது.
பல சமயத்தில் இந்த நன்றி உணர்வு நாம் எந்த நிலையில் இருந்தாலும், தாழ்ந்து உடைந்து உள்ளம் தளர்ந்து சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து இருந்தாலும், இந்த நன்றியுள்ள உணர்வு நம்மை தட்டி எழுப்பி எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கவும் நன்னெறியில் நடக்கவும் நம்மை தூண்டி அழைக்கிறது. ஆம் அன்புக்குள்ளே, தவக்காலத்தில் நமக்குள்ளாய் விஞ்சி நிற்க வேண்டிய நல்ல உணர்வு நன்றியுள்ள நல்ல மனது. ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, கடந்த காலத்தில் என் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைத்தனங்களால் நிரப்பியிருக்கிறேன், எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு கிருபைகள், எவ்வளவு கொடைகள், அத்தனையும் உணர்ந்து பார்த்து நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். எதிர்காலத்தை நாம் ஆண்டவரே நம்பிக்கையோடு நான் கடந்து போக எனக்கு அருள் தாரும். என்னுடைய இருக்கின்ற நிலையோடு என்னை ஏற்றுக்கொண்டு நான் புதிய வாழ்வுக்குள்ளாய் வந்து சேர எனக்கு அருள் தாரும் என்று ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த தவக்காலத்தின் நாட்கள் உங்களுக்கு தனி மனித மனமாற்றத்தினுடைய நாட்களாக அமையவும், உங்களையும் நீங்களே உற்று பார்த்து அந்த சமாரியனை பெண்ணைப் போல உள்ளுக்குள்ளாக ஒரு உள்பயணம் செய்ய, உள்ளொளி பயணம் செய்ய உதவுகின்ற நாட்களாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.